தான் போகிறேன். அந்த நேரத்தில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மறுவா திருப்பி எங்களுக்கு கிடைக்கும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த அடிப்படையில் பெண்களோடு அழகான முறையில் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும், இரக்கமாக நடந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது நாங்கள் பெண்களோடு மனைவிமார்களோடு நாங்கள் சரியான இரக்கம் காட்டவில்லையோ, அவர்களோடு இரக்கமாக நடந்து கொள்ளவில்லையோ, அங்க பிரச்சனைகள் வேறு விதமாக உருவாகும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இன்று நாளாந்தம் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. இன்றைக்கு ஆண்களை விட பெண்கள் தப்பு செய்யக்கூடியவர்கள் அதிகமாகிவிட்டார்கள். காரணம் என்ன? கணவன் தப்பு செய்யும் பொழுது, கணவனுடைய நடவடிக்கை கெட்டு போகும் பொழுது, கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, மனைவி தப்பு செய்ய ஆரம்பிக்கிறார். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடக்குது. நான் ஊருடைய பேரை சொல்ல விரும்பல. ஒரு 7-8 மாதங்கள் இருக்கும். ஒரு தாய் தனது மருமகனோடு சண்டை பிடிக்கிறாள். காரணம் என்ன? தனது மகளை விவாகரத்து செய்யும்படி. இனத்துக்காக வேண்டி பிரச்சனை. மாப்பிள்ளைக்கு முன்னாடியும் பிரச்சனை இல்ல, மாமியார் விரும்புகிறார் மருமகனோடு குடும்பம் நடத்த வேண்டும் என்று. காரணம் பார்த்தா இவருடைய மாமனார் சரியான முறையில் நடந்து கொள்வது கிடையாது, அவருடைய ஹக்குகளை கொடுப்பது கிடையாது. இன்று ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இப்படி. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த அடிப்படையில் அவர்களுடைய உணர்வுகளை நாங்கள் மதிக்க வேண்டும். அவர்களை நாங்கள் மதித்து அவர்களுக்குரிய உரிமைகளை நாங்கள் கொடுக்க வேண்டும். இன்னும் சில சகோதரர் இருக்கிறார்கள், தப்பாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. இது யாரையும் குறை சொல்வதற்காக அல்ல. நானும் மேல கொண்டாட்டி ஃபுல்லா தான் மூடி வச்சுக்கிறேன். சிலர் நாங்கள் இப்படி பரதா போட்டு விட்டோம் என்பதற்காக எத்தனையோ சகோதரர்கள் நம்மிலே இருக்கிறோம். அவர்களை எந்த ஒரு கூட்டத்துக்கும், எந்த ஒரு பங்கனுக்கும், எந்த ஒரு நிகழ்வுக்கும் குடும்பத்தில் கூட கூட்டிட்டு போறது கிடையாது. ஒரு சகோதரி எங்களை குடும்பத்தை நெருக்கமான போல் பண்ணி சொல்றா, தம்பி எனக்கு சொல்றா, கல்யாணம் முடிச்சு 5 வருஷம் ஆச்சு, 2 தம்பிமார கல்யாணம் வீட்டுல நடந்துச்சு, அங்கெல்லாம் பித்னா போகக்கூடாது என்று நான் பரதா போட்ட நாள்ல இருந்து என்ன என்ற வீட்டுக்கு கூட கூட்டிட்டு போனது கிடையாது. ஒரு நாள் தங்குவதற்கு ஆசைப்படுகிறேன். 10 வருடங்கள், 15 வருடங்கள், 18 வருடங்கள் பிறந்து வளர்ந்த அந்த வீட்டிலே இருப்பதற்கு ஆசைப்படுகிறேன். ஆனால் இவர் கூட்டிட்டு போறார் இல்ல, ஒரு வார்த்தை சொல்லுங்க தம்பி என்று அழுது கொண்டிருக்கிறார்கள். பரதா போட்டா வெளியே போகக்கூடாது என்று அடுத்த பக்கத்தை சொல்ல, எல்லாம் அவுத்து போட்டு கூட்டிட்டு போற சொல்லல நான். அது அவங்களுக்கு வேற மாதிரி சொல்லணும். இது தீன் என்ற பெயரில் அவர்களை அழைத்து வைப்பதற்கு இஸ்லாம் அனுமதி தரவில்லை. ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நான் நபி அவர்களை திருமணம் முடித்து சில காலங்கள் இருந்தேன். ஹபஷாவிலே இருந்து சில விளையாட்டு காட்டக்கூடிய வால் ஃபைட் மாதிரி அல்லது கம்ப வீசி மாதிரி சில விளையாட்டுகள் பெருநாள் தினங்களிலே, சில முக்கியமான தினங்களிலே ஹபஷாவில் இருந்து மதீனாவுக்கு வந்து இப்படி அவரது உற்சவம் மாதிரி வைப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், என்னை நபி அவர்கள் அழைத்துக் கொண்டு போய் சென்று என்னை பின்னால் மறைய வைத்துக் கொண்டு அதனை பார்க்க சொல்லுவார்கள். எனக்கு அந்த நிகழ்ச்சிகளை காட்டக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள். இந்த அளவுக்கு ஃபமா ஸில்து அன்துர் ஹத்தா குன்து அன அன்சரிஃப், நானே போதும் யா ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போம் என்று சொல்லும் வரைக்கும் எனக்கு இந்த விளையாட்டை காட்டிக் கொண்டிருப்பாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை மனைவியார் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். இதுக்காக வேண்டி அந்த சூப்பர் ஸ்டாரை கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல வரல. குடும்பத்தில நிகழ்வுகள், சில நிகழ்ச்சிகள், சில விருந்துபசாரங்கள், விருந்தோம்பல்கள் நடக்கும். அந்த நேரத்திலே, அந்த சந்தர்ப்பத்திலே அவர்களுடைய உள்ளங்கள் பாதிக்கப்படையால் சில இடத்துல ஃபித்னாவாக இருக்கலாம், எல்லாம் குழப்பமாக, ஆண்கள் பெண்கள் கலப்பாக இருக்கலாம். அவைகளை தவிர்த்து அவைகள் இல்லாத நல்ல இடங்கள், பொருத்தமான இடங்கள் இருந்தா எங்கட மனைவிமார நாங்க பரதா போட்டு கூட்டிட்டு போகணும். 4 பேர் பார்த்தா அந்நியவன் அது இப்படித்தான் முஸ்லிம் பெண்கள் என்று அது தாவத்தா அமையும். இன்றைக்கு மிச்சம் பேர் பரதா போட விருப்பம் இல்ல. காரணம் என்ன? போட்டா வீட்டுக்கே வச்சிருவார், இவர் கூட்டிட்டு போக மாட்டார் இடத்துக்கும் என்று.
என்ன சொல்ல வருகிறேன் என்றால், கண்ணியமான சகோதரர்களே, அனாச்சாரங்களுக்காக வேண்டி கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல வரல. அவருடைய உரிமைகளை, அவருடைய உணர்வுகளை மதித்து செயல்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே எத்தனை எத்தனை முன்மாதிரிகள் இருக்கின்றன. சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் எத்தனை விதமான முன்மாதிரிகள் இருக்கின்றன. அந்த முன்மாதிரிகளை வைத்து நாங்கள் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்வோமே ஆனால், எங்களுடைய மனைவிமார்களுடன் அப்படி நாங்கள் நடந்து கொள்வோமே ஆனால், எங்களுடைய வாழ்க்கை சுவனத்து வாழ்க்கையாக அமையும், சிறப்பான வாழ்க்கையாக அமையும், சந்தோஷமான வாழ்க்கையாக அமையும், மகிழ்ச்சியான வாழ்க்கையாக அமையும். இல்லாவிட்டால் நரக வேதனையை விட கடினமானதா இருக்கும் உலகத்தில வாழ்க்கை. எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அடுத்த விஷயம், நாங்கள் குடும்பத்தினருக்கு என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு தீனை கொடுக்க வேண்டும். மனைவிக்கு தீனை சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு தீனை கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாளைய கியாமத்து நாளிலே அவர்கள் எங்களை காட்டிக் கொடுப்பார்கள். ஹதரத் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், இஹ்யாவிலே பதிவாக இருக்கிறது, நாளைய கியாமத் நாளிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உலக மக்களை எல்லாம் ஒன்று சேர்ப்பான். சேர்த்து எனது மனைவி அங்கே இருப்பாள், எங்களுடைய குழந்தைகள் அங்கே இருப்பார்கள். அவர்களிடம் அல்லாஹ் அவருடைய கட்டளைகளை பற்றி விசாரிப்பான். அந்த நேரத்திலே நான் தீனை கொடுக்காவிட்டால், தீன்படி அவர்களை வளர்க்காவிட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பிரகாரம் அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ளாவிட்டால், அவர்கள் சொல்வார்கள், இப்ப எல்லாம் மாட்டியாச்சு. அந்த நேரத்தில் என்ன சொல்வார்கள்? குதுலனா பிஹக்கினா மின்ஹு, இன்றைய நாள் நாங்கள் குற்றவாளி அல்ல, அதோ இருக்கிறான் எனது கணவன், அவன் தான் குற்றவாளி. அதோ இருக்கிறாரே என்னுடைய பெற்றோர், அவர்கள் தான் எங்களுடைய குற்றவாளிகள். எனவே அவர்களை பிடித்து அவர்களுடைய நன்மை எல்லாம் எங்களுக்கு தந்தி அல்லாஹ் எங்களை சொர்க்கத்துக்கு அனுப்பிரு. வமா அல்லமனா வமா நஜியல், எங்களுக்கு தெரியாத இவர் படிச்சு தரல. வகான யுத்இமுனல் ஹராம் வலா நஅலம், எங்களுக்கு தெரியா ஹராத்த கொண்டு எங்களுக்கு தின்ன தந்தான். இன்றைய நாள் நாங்க குற்றவாளி இல்லை என்று எங்களை காட்டி கொடுத்து விட்டால், கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, எவ்வளவு நஷ்டம்! இந்த உலகத்திலே கஷ்டப்படுகிறோம், சிரமப்படுகிறோம். யாருக்காக வேண்டி? அந்த குழந்தைகளுக்காக, மனைவிமார்களுக்காக. ஆனால் அந்த குழந்தைகள், அந்த மனைவிமார்கள் நிறைய கியாமத் நாளிலே எங்களை காட்டி கொடுப்பார்களே, ஆனால் எவ்வளவு பெரிய நஷ்டம் சகோதரர்களை யோசித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய நஷ்டம். எனவே நாங்கள் எல்லோரும் புத்திசாலிகள், பெரிய பயான் கேட்க தேவையில்லை. இன்றைக்கு எல்லா இடத்திலையும் பயான், இன்றைக்கு எல்லா இடத்திலையும் பயான், மாஷா அல்லாஹ், தாராளமா பயான் நடக்குது. எங்களுடைய வாழ்க்கையில் அந்த வாழ்க்கை வர வேண்டும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முழுமையான வாழ்க்கையை பின்பற்றி வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை தருவானாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்த பாவங்களை மன்னித்தல்வாயாக. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் சரி எல்லா பாவங்களையும் மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய மனைவிமார்களை எங்களுக்கு கட்டுப்படக்கூடிய மனிதர்களாக எங்களை ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய மனைவிமார் மீது உண்மையான நேசத்தை நேசிக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ் அவர்களை தீன்தார்களாக ஆக்கிவிடியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகளை தீன்தார்களாக ஆக்கிவிடியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகளை யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ் அறிஞர்களாக முழு உலகத்துக்கும் தீனை சொல்லக்கூடிய தாய்களாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான், எங்களுடைய குழந்தைகளை பாதுகாத்தருவாயாக, மனைவி மக்களை பாதுகாத்தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய மதரசாக்கள் மஸ்ஜித்களை பாதுகாத்தருவாயாக, இஸ்லாமிய கல்வி ஸ்தானங்களை பாதுகாத்தருவாயாக, இஸ்லாமிய நிறுவனங்களை பாதுகாத்தருவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, கிருபையிலே நானே யா அல்லாஹ், யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, சகல தேவைகள் நடந்தவனாக இருக்கிறாய் யா அல்லாஹ், தெரிந்தவனாக இருக்கிறாய் யா அல்லாஹ். சகல ஹலாலான ஹாஜத்துக்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.redmasjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம்.